இன்று திருப்பயணம் செல்லுகிறீர்களா, இல்லை தெருப்பயணம் செல்லுகிறீர்கள்? நீங்கள் கட்டடங்களை பார்க்க போகிறீர்கள், கடவுளை பார்க்க போகவில்லை. இன்று கச்சத்தீவு என்பது கடவுளை பார்க்க வந்தது. ஏன்னா ரொம்ப பேர் நடந்து வரையில என்ன சொல்றாங்க, ஆத்தாடி அடுத்த வருஷம் நான் வருவனா, வரமாட்டேன் சாமியே என்ன சொல்ற, இப்படி சொல்றோம். ஏன்? சிலுவை பாதையில் இயேசு கிறிஸ்து அதிகாரம் 35 இறைவார்த்தை இவ்வாறாக சொல்கிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்ற ஒரு இறை வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்றால் 3 வகைதான் உண்டு. ஒன்று பயம். பயம் அவர்கள் அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தில் 2 வகையான அழைப்பு இருக்கிறது. ஒன்று gift from above, 2 wish from below. நீங்க இப்ப எந்த பதவியில் இருக்கிறீங்கிறது பெருசல்ல, அது gift from above wish from below வான்னு சிந்திக்கணும். நீங்கள் எந்த பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் கொடுக்கப்படக்கூடிய அந்த பதவிக்கு ஆண்டவர் துணையாக இருப்பார். மனிதர்களால் நீங்கள் தள்ளப்படக்கூடியதற்கு நீங்கள் இன்னலுக்கும் நெருக்கடிக்கும் மன வேதனைக்கும் ஆளாக்கப்படுவீர்கள். எனவே ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். நீங்கள் எந்த பதவியில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, அது ஆண்டவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதா இல்லை மனிதர்களால் நமக்கு தள்ளப்பட்டதா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். புனித பதுவை அந்தோனியாருக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அதிசயம், அதனால்தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். புனித பதுவை அந்தோனியார் மீன்களுக்கு போதித்தார் என்று சொல்லப்படுகிறது. மனுஷனுக்கு போதிக்கலாம் வார்த்தையில், மீன்களுக்கு அவர் என்ன போதிச்சாரு? இதுதான் பெரிய கேள்வி. மீன்களுக்கு போதிச்சார் சொல்லி என்னத்தை தான் போதிச்சார்? அவர் போதித்த வார்த்தைகள் இறை வார்த்தை இதுதான். யோனாவின் மீட்டு நினிவே மக்களுக்கு அவரை போய் கக்கிய பெருமீனே, நீ நினிவே நகர் மக்களை திருத்தி இருக்கிறாய், அதற்கு உதவி இருக்கிறாய், உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு வரி கட்ட சாத்தேர் நாணயத்தை உன் வாயிலிருந்து கொடுத்த சிறு மீனே, உன்னை அழைக்கிறேன், வா, இறை வார்த்தையை நான் போதிக்கிறேன். 3வது, மீனவராகிய பேதுரு மீன்கள் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கும் போது, என்ன பிள்ளைகளா மீன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லையா அப்படி கேட்கும் போது, வலைகளை போடுங்கடா அப்படின்றார். போட்டார். இயேசு சொன்னதை கேட்டார், போட்டார், மீன்களை அள்ளினார். நீங்கள் மனிதர் சொன்னதை கேட்டு போட்டீங்க அப்படின்னா மண்ணை தான் அள்ளுவீங்க. கடவுள் சொன்னதை கேட்டு போட்டீங்க அப்படின்னா எல்லா வரங்களையும் அள்ளுவீங்க. நாம் மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை விட இறைவனுக்கு கீழ்ப்படுவது மிகவும் மேன்மையானது என்பதை தான் சொல்லுவோம். இந்த உலகத்திலேயே இயேசுவிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது முதல் மிக பெரிய நோய் என்ன அப்படின்னு தெரிஞ்சுது, பயம். உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, தாவீது சிறுவன், சவுல் அரசர். சவுலுக்கு அரச பதவி இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, கோலியாத்தை வெட்டிடலாம். ஆனா சவுலுக்கு கண் பார்வை மாறியது, தாவீதுக்கு மாறி. வேற ஒண்ணு கிடையாது. சவுல் பிரச்சனையை பெரிதாக பார்த்தார், கடவுளை சிறியவராக பார்த்தார். தாவீது கடவுளை பெரியவராக பார்த்தார், பிரச்சனையை சின்னதாக பார்த்தார். இன்னைக்கு நம்மளும் கடவுள்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனையை பெருசாக்குறோம், பெரிய ஆண்டவரை சின்னவரை மாத்திரும். ஆண்டவரே எனக்கு துன்பம், ஆண்டவரே எனக்கு துன்பம். அதல்ல நம்பிக்கை. உங்கள் பிரச்சனையிடம் போய் சொல்லுங்கள் கடவுளை பற்றி, அதுதான் நம்பிக்கை. ஓ பிரச்சனையே, நான் நம்பக்கூடிய இறைவன் பெரிய இறைவன், என்னை மீட்பார். பசியா, இன்னலா, பட்டினியா, ஆடை இன்மையா, எதுதான் என்னை இறைவனிடமிருந்து பிரிக்க முடியும் என்று நாம் பயத்துக்கே பயங்காட்டணும். அதுதான் திருவள்ளுவர் திருக்குறள் 623வது குறள் அழகா சொல்லுவார், இடும்பை கிடும்பை படுப்பு, இடும்பை கிடும்பை படாதவர். எவனெல்லாம் துன்பம் வரும்போது அதை உதறி தள்ளிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவர்கள் என சொல்லப்படுது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்ட முடியுமா, இல்லை குறைக்க முடியுமா? முடியாது.
கவலை தான் நம்மை பிரிக்கும். கவலை நம்மை பயத்திற்கு அழைத்து செல்லும். பயம் நமக்கு தெரிந்ததையும் தெரியாதாக மாற்றிவிடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பேதுரு மீனவர். மீனவருக்கு கண்டிப்பா நீச்சல் தெரியணும், அதுதான் நியதி. அப்ப ஆண்டவர் கடல் மீது நடந்து வரும்போது, ஆண்டவரே நீரா, நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. வாடா அப்படின்றாரு. இவர் இறங்கி போனவரு என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல மூழ்க ஆரம்பிச்சிட்டார். ஏன், பின்னாடி போட்ல உட்கார்ந்து இருந்த மற்ற 11 சீடர்களும் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாங்க, டேய் உனக்கு வயசாகி போச்சு, பேசாம பரவாயில்ல உட்கார். அப்ப இயேசு சொன்ன இறை வார்த்தையை விட்டு விட்டார், மனிதர் சொன்ன மட்டமான வார்த்தையை பேதுரு உள்ள ஏற்றுக்கிட்டார். ஆகையால் கடல் உள்ளே தெரிந்த நீச்சலும் தெரியாமல் போக மூழ்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் பயத்தில் இருக்கிறீங்களா? தெரிந்ததும் தெரியாம போகும். அப்ப தெரிந்த நமக்கு திறமைகள் இருக்கிறதே, பயம் வந்தவுடன் தெரிந்ததும் தெரியாமல் போய்விடுகிறது. நீங்கள் வீட்டிலே பார்த்திருக்கலாம், எலி தொல்லை அதிகமாக இருக்கிறது என்றால் அதை ஒரு மர இடுக்கி வச்சு பிடிப்போம். எலிக்கு பலகையை கடிப்பது ரொம்ப எளிது. ஆனால் அந்த எலி உள்ளே மாட்டிய பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பலகையை கடித்து தப்பிப்பதை விட கம்பியை போய் கடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன், பயம். பயம் வந்துருச்சு அப்படின்னா தெரிஞ்சதும் தெரியாம போயிடும். இன்னைக்கு நீங்க பயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கடவுள் நம்ம பக்கத்துல இல்ல, நம்ம விடல அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். இரண்டாவது, ஜபம் இன்மை. ஜபம் இல்லை அப்படின்னா ஒண்ணு பண்ணுவா. அது 15 நேரம் வச்ச ஒரு பிரசங்கத்துல ஒரு வரி ஒண்ணு உண்டு. என்னன்னா, கீழ்ப்படியாதவன் மேற்படி ஏறியதாக சரித்திரம் இல்லை. இறைவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் நல்ல பிள்ளையாக இறைவனுக்கு இருக்க முடியாது. ஆசிரியருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் நல்ல மாணவனாக இருக்க முடியாது. பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. அப்ப கீழ்ப்படிதல் என்பது ஒரு மேற்படியை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக ஆண்டவர் சொல்வார். எனவே நாமும் இன்று தவக்காலத்தை பொறுத்தவரையிலும் எல்லா பங்குகளிலும் பங்கு சாமியார்களை போட்டு மக்கள் நச்சரிப்பார்கள். என்ன, கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு போங்க, கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போங்க, கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போங்க, வங்காள விரிகுடாவுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு அங்கே கூட்டிட்டு போங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் சிறையில் இருந்தே காண வந்தீர்கள், நான் கொடைக்கானல் பணியிலே குளித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை காண வந்தீர்கள் அவர் எழுதல. நான் பிறந்த மாட்டு தொழுத்தில் உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லல. நான் ஆடையின்றி இருக்கிறேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், நான் சிறையில் இருந்தே காண வந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் இன்று திருப்பயணம் செல்லுகிறீர்களா, இல்லை தெருப்பயணம் செல்லுகிறீர்கள்? நீங்கள் கட்டடங்களை பார்க்க போகிறீர்கள், கடவுளை பார்க்க போகவில்லை. இன்று கச்சத்தீவு என்பது கடவுளை பார்க்க வந்தது. ஏன்னா ரொம்ப பேர் நடந்து வரையில என்ன சொல்றாங்க, ஆத்தாடி அடுத்த வருஷம் நான் வருவனா, வரமாட்டேன் சாமியே, என்ன சொல்ற, இப்படி சொல்றோம். ஏன், சிலுவை பாதையில் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பயணம் செய்தார் என்பது நமக்கு தியானிக்க மனம் இல்லை. அப்ப அவருடைய பயணம் எப்படி இருந்தது நல்லா நினைச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து முதலில் செய்த அற்புதம் திராட்சை ரசம், தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். கடைசியில பார்த்தீங்களா, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த மேற்பார்வையாளர் சொல்லுவார், காண ஒரு திருமணத்தில், இவ்வளவு சுவை மிக்க திராட்சை ரசத்தை ஏன் ஒளிச்சு வச்சிருந்த அப்படின்பார். ஆனா அந்த ரசத்தை நறுமணமிக்க சுவைமிக்க முதல் அதிசயத்தை செஞ்ச ஆண்டவனுக்கு சிலுவையில் தொங்கும் போது கசப்பு காடி கொடுக்கப்படுது. அப்ப ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன சொல்லிக்கிறாரு, யான் திராட்சை ரசத்தையாவது கொடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாமும் இன்று என்ன பண்ணுகிறோம், திருப்பயணம் என்ற பெயரில் பங்குகளில் இருந்து கட்டடங்களை பார்க்க போகிறோம், கடவுளை பார்க்க போகவில்லை. அதை நீங்கள் திருப்தியாக கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் சொன்னோம் எங்கள் பங்குல திருப்பயணம் என்று போனால் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேர் வரல. இதே கொடைக்கானலுக்கு போறோம்னு சொன்னா கும்மி இருப்பாங்க. 5ஆம் கிளாஸ் பிள்ளையோட என்ன பரிச்சை எழுதுவா, சாமியார் கூட்டிட்டு போறாரு, போயிட்டு வருவோம். அப்ப நம்ம பாருங்க, எங்க கடவுளை தேடியா போறீங்க, கட்டடத்தை தேடி போறோம், நம்ம நிம்மதியை தேடி போறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு நிம்மதியை தேடி போகவில்லை. அவர் எதை தேடி போனார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே நமக்காக உயிர் துறந்தார் என்று எவர் நம்புகிறார்களோ அவர்களுடைய பயணம் கடவுளை தேடிய பயணமாக இருக்கும், கட்டடங்களை தேடிய பயணமாக இருக்காது.
இல்லை எந்திருக்கிற உறவுகளை, உங்களுடைய பயணம் இந்த கட்சத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 48 பேர் வர இயலாமல் போனோம். திரும்பி சென்று விட்டார்கள், திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சிரமப்பட்டு நமக்கு கிடைத்திருக்க அந்த அரிய வாய்ப்பு, கடவுளை பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? கடவுளை பார்க்க வந்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கடவுளை காண்பிக்க போகிறீங்க. பொதுவா நற்கருணை ஆசிர் என்றால் என்ன என்று நமக்கு தெரியாது. இது நற்கருணை வேளை, உள்ளே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். நாம் எல்லோரும் விழுந்து நிலையான புகழ்க்குரிய என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். திருப்பலியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் குருவானவர் என்ன கொடுத்தார்? கிறிஸ்துவே திருவுடல். அப்ப இந்த பாத்திரம் போல் நாமும் திருப்பலியில் வெறுமையான பாத்திரமாக இருந்தோம். திருப்பலியின் முடிவில் குருவானவர் எப்பொழுது நற்கருணை கொடுத்தாரோ அப்பொழுது நாமும் என்னவாக மாறிவிட்டோம்? நற்கருணையாக மாறிவிட்டோம். கிட்டத்தட்ட இங்கே 10,001 நற்கருணை இருக்குது. இவரையும் சேர்த்து நாமும் நற்கருணை தான். உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் முதலாக நற்கருணை வாங்கியவர் யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு கொடுத்த நற்கருணையே யூதாசுக்குள் சாத்தானா போகுது அப்படின்னா, எங்க விஜியும் நானும் கொடுத்த நற்கருணையில் என்ன கப்ரியல் தூதரா டான்ஸ் ஆடுவாரு? இப்ப உங்களுக்கு கேள்வி கொடுக்கிறேன், ஏன் யூதாசுக்குள் சாத்தான் சென்றான்? அதுவும் இயேசு கொடுத்த நற்கருணை எப்படி சாத்தான் உள்ளே போக முடியும்? இதுதான் யதார்த்தமான ஒரு கேள்வி. அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், யூதாசுவுக்கு இயேசு தேவையில்லை, காசுதான் தேவை. இப்ப நீ நன்மையை கொடு, அப்ப கொடுத்தாரு, சாத்தான் உள்ள போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே திருப்பலியில், எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு வீடுதான் வேண்டும், எனக்கு இயேசு வேண்டாம், நகைதான் வேண்டும், எனக்கு இயேசு வேண்டாம், மாப்பிள்ளை தான் வேண்டும், அப்ப சாத்தான் உள்ளதான் போகும். அப்ப இயேசுவை எவர் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. நாம் வரங்களை மட்டும் வாங்கிக் கொள்ள கைகளை விரிக்கிற நாம் இயேசுவை உள்ளே வாரி கூட நமக்கு ஏன் மனமில்லாமல் போனது? இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் கஷ்டப்படுறேன். கடைசியா ஒரே ஒரு செய்தியோட முடிச்சுக்கிறேன். இங்க இருக்கிறவங்க யாரும் அப்படி ஒன்றும் கஷ்டப்படுறது மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்ன பாதர் சொல்றீங்க? ஆமா, ஒரே ஒரு நிகழ்வு நடந்தது. இன்னைக்கு நான் அன்னை மரியாதை பற்றி சொல்லுகிறேன், ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். அந்த அம்மாவை மாறி யாரும் துன்பப்பட்டது கிடையாது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய துன்பம். ஆரோக்கியமாதா என்று நாம் சொல்லுகிறோம். எதற்கு ஆரோக்கியமாதா? 4ஆம் சலத்திலே மகன் முடமாகி கிடக்கும் போது, நான் 3ஆம் சலத்தில் முதல் முறையாக கீழே விழுகும் போது 4ஆம் சலத்தில் அன்னை மரியாதை சந்திச்சு, மகனே நான் இறைவன் திட்டத்தை முடித்து விட்டேன், நீ தான் தொடங்கணும், எந்திரிச்சு போடா அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் உங்க பிள்ளைங்க கொஞ்சம் அழுகும் போது என்ன சொல்றாங்க? வேணாம் விடுறா, வாடா, வீட்டில் திருக்கவால் குழம்பு வச்சிருக்குன்னு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றோம். அப்ப அன்னை மரியாதை போல நாம் துன்பம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில, தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் நியதி. அப்ப அன்னை மரியாள் இயேசுவை பெற்றதனால் அருள் நிறைந்தவர் அல்ல. இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததனால் அருள் நிறைந்தவர் அல்ல, அருள் நிறைந்ததனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். அதான் முக்கியம். 3 கடவுள், 3 கடவுளை சந்தித்த ஒரே சந்திப்பின் பாலம் அன்னை மரியாள். எப்படி? தூய ஆவி எழுதிட்டார். இறைவனுடைய வார்த்தை அவருக்கு வந்தது. உன் வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் குழந்தையாக வயிற்றுக்குள்ளே போய்விட்டார். தூய ஆவியும் வந்தார், கடவுளும் வந்தார், இயேசு கிறிஸ்துவும் வந்தாங்க. 3 இறைவனை பெற்றெடுத்த அவர்தான் கன்னி. யார்? நம்முடைய தாய்மரி. இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் இறக்கும் போது உங்களை அழைத்து, டேய் நம்மகிட்ட இந்த சொத்து இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவும் நம்மிடம் 2 சொத்துக்களை கொடுத்துதான் இந்த உலகத்தை விட்டு சென்றார். ஆனால் யாரும் அந்த 2 சொத்துக்கள் மீது நம்முடைய கண் பார்வை போக மாட்டேங்குது. ஒன்று, இதுதோ என் உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள். முதல் சொத்து. 2வது சொத்து, இவரேவும் தாய். 2வது சொத்து. இந்த 2 சொத்துக்களை நாம் பராமரிக்க மறந்து விட்டோம் என்றால் நமக்கும் துன்பமும் துயரும் வரத்தான் செய்யும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, அன்னை மரியாளை போல நாமும் ஆண்டவரை வரவேற்க வேண்டும். ஆண்டவரை அவர் எப்படி வரவேற்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ துன்பம் சொல்கிறோம், பலருக்கு பல வகையான துன்பம். எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு குடும்பப்பட்ட துன்பம் தான். சிவகங்கை பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக இருக்கும்போது 11 மணியை போல பேராலயத்தை முன்றாக கண்ணு தெரியாமல் ஊதுபத்தி விற்கக்கூடியவர்கள் அமர்ந்திருந்தார்கள்.
மனைவிக்கும் கண்ணு தரல, கணவருக்கும் கண்ணு தரல. அப்ப அமர்ந்திருக்கும் போது அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார், என்னமோ முனமுனன்னு பேசுறாங்க. அப்ப அவங்க பாடிய ஒரு திருப்பாடல் ஒன்று உண்டு. அவர் பேர் பாஸ்கர், அந்த அம்மா பேர் மேரி. அவர்கள் பாடிய திருப்பாடல் 23வது திருப்பாடல். ஆண்டவர் என்னாய எனக்கு ஏதும், ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, கண் இல்லை. அவருக்கு பிறவிலே கண் இல்லை. அந்த அம்மாவை 7 வயது இருக்கும் போது கண்ணில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி பிச்சையடிக்க வைத்தார்கள். அவர்கள் ஒரே இடத்தில் பிச்சை எடுக்க வைத்த நிமித்தமாக இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த திருப்பாடலை உங்களுக்கு எப்படி யார் சொல்லிக் கொடுக்குறா என்று கேட்டேன். என் மகள் வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க தம்பி, அவங்க பாடுவாங்க, அவங்கள வாசிக்க சொல்லுவோம், அதை நாங்கள் கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்க மகன் என்ன பண்றாங்க அப்படின்னாங்க. போன மாசம்தான் தம்பி கார் அடிச்சு செத்து போயிட்டான். எப்படி செத்தா? 3 பேரும் போய்கிட்டு இருந்தா எங்களை கூட்டிட்டு போனது எங்க மகன். ரோட்டை அப்படி தள்ளி போகும்போது ஒரு காருக்காரன் அடிச்சிட்டான் தம்பி. 4 மணி நேரமா என் பொண்ணோட பொணத்தை தேடிக்கிட்டு இருந்தான். ரோட்டை தடவிக்கிட்டு உட்காந்துருந்தான். ரோட்டை தடவி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாடிய திருப்பாடல் என்ன? ஆண்டவர் என்னாய எனக்கு எதுவும் குறையும். சரி, இப்போ நீங்க என்ன வேலையை அங்கே வந்திருக்கிறீங்க? ஊதுபத்தி வித்துட்டு வந்திருக்கோம். எத்தனை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? 100 எடுத்துட்டு வந்திருக்கிறோம். எத்தனை வித்துச்சு? மத்தியானம் 12 மணிக்கு நான் சந்திக்கும் போது 12:10. எத்தனை வித்துச்சு? ஒன்னே ஒன்று வித்துச்சு. எவ்வளவு? 25 ரூபா. 100ல் ஒன்னே ஒன்று தான் வித்துச்சு. அதனுடைய விலை 25 ரூபா. மீதி 99 இருக்குது. அவர்கள் பாடிய திருப்பாடல் என்ன? ஆண்டவர் என்னாய. இதை விட இங்கே இருக்கிற யாராவது துன்பப்படுறீங்களா? தன்னுடைய மகளை காண முடியவில்லை, அன்பு மனைவியின் முகத்தை பார்க்க முடியவில்லை, கணவன் முகத்தை பார்க்க முடியவில்லை, வியாபாரமும் இல்லை, பசியின் தொல்லை, அவ்வளவு இன்னலிலும் அவர்கள் பாடிய திருப்பாடல் என்ன? ஆண்டவர் என்னாய. இப்போ இங்கே யாருக்காவது துன்பம் சொன்னீங்கன்னா, இதை விட எனக்கு துன்பம் இருக்குது சாமினா, இந்த நற்கரனை முடிச்சுட்டு என்னன்னு பாருங்க. அடுத்த வருஷம் கூட நான் திருப்பி உங்களை சாட்சியா சொல்றேன். அப்ப நீங்க நினைச்சு பார்த்தீங்களா, நம்முடைய பார்வையில் யார் ஊனமுற்று இருக்கிறார் என்று நினைக்கிறோமோ அவர்கள் குறை இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் தெளிவாக இருக்கிறோம் என்ற பெயரில் நாம் தான் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதுமை முக்கியமல்ல. உங்களுக்கு 80 வயசு ஆகலாம், 60 வயசு ஆகலாம், 100 வயசு கூட ஆகலாம். முதுமை என்பது முக்கியமல்ல, முழுமை என்பதுதான் முக்கியம். எனவே முதுமை யாருக்கு வேண்டுமானால் வரும், எல்லோருக்கும் வரும். ஆனால் முழுமை அடைவதுதான் முக்கியம். வயசாயிட்டதுனால ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது. பொறாமையே அவங்கள்ட்ட தான் மேலோங்கி நிற்கும். வயசாயிட்டதுனாலே அவங்க ரொம்ப அமைதியானவங்க கிடையாது. கலவரத்தை மூட்டிவிடக்கூடியவர்களும் அவர்கள். எனவே முதுமை என்பது முக்கியமல்ல, முழுமை என்பதுதான் முக்கியம். நீங்கள் முழுமை அடைய வேண்டும் என்றால் அருள் முழுமையாக பெற்ற அன்னை மரியாவிடமும் அருளை முழுமையாக கொடுத்த ஆண்டவர் இயேசுவிடமும் சரணடைந்துதான் ஆக வேண்டும். இதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இறுதியாக இந்த ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ஏன் நீங்க துன்பத்தில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்றேன். ஒரு விமானத்துல 400 பேர் பயணம் செய்யறாங்க. விமான விபத்துக்குள்ளாகி 400 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த விமானத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பித்து விடுகிறார். அவர் பெரும் மரியாதைக்குரிய குரங்கு. அந்த குரங்கு, அந்த யாரோ வளர்த்த குரங்கு மட்டும் அதுல இருந்து தப்பிச்சிருக்குது. யாரோ வளர்த்த குரங்கு மட்டும் தப்பிச்சிருக்குது. இப்ப போலீஸ்காரங்க அந்த குரங்கை கூப்பிட்டு விசாரணை நடத்தணும். இப்ப குரங்கு பாச போலீஸ்காரருக்கு தெரியாது, போலீஸ்காரர் பாச குரங்குக்கு தெரியாது. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு? குரங்கு உட்கார வச்சு, உட்கார்ந்து இருந்தாங்களா, உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த விமானம் ஓட்டுனான்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், என்ன பண்ணிக்கலானா, ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, அப்ப விமானத்தை ஓட்டுனது யாரு? நான் தான். யார் ஓட்டுனதா? யார் ஓட்டுனா? குரங்கு ஓட்டுன விமானம் தரையிறங்குமா? இதை நான் சும்மா உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் முழு உடலாகிய இந்த விமானத்தை இயக்குவது யார்? ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது? ஏதோ ஒரு குரங்க உள்ள போட்டு அதை வேலை பார்க்க விட்டுக்கிட்டு நீங்க தூங்குறீங்க. அதனால அது பிரச்சனையா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய உறவுகளை, இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்முடைய ஓட்டுநராக இருக்க வேண்டும். அவரை நாம் உள்ளே போட்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயரக்கூடியதாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். எல்லோரும் கடவுளை காண வேண்டும் என்று துடிக்கிறீர்கள்.
காண வேண்டும், அவரிடமிருந்து வரங்களை பெற வேண்டும் என்று ஏக்கமாக இருக்கிறீர்கள். கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? இதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேன். யாருக்குள்ள இருக்கிறாரு? அப்புறம் எதுக்கு இங்கே வந்து? கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தான்? புரியுதா? நான் விளையாட்டு கேட்கல, உண்மையில உங்கள்கிட்ட அந்த ஒரு கேள்வியை கொஞ்சம் ஆழமா சிந்திங்கன்னு சொல்றேன். வேற ஒன்றும் கிடையாது. உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒருவருடைய மகன் திருடன். அப்பா கிரைண்டர்களை தூக்கி காசை ஒழிச்சு வச்சாலும் தூக்கிடுறான். அம்மா மிக்சியை கட்டி உள்ள காசு ஒழிச்சு வச்சாலும் எடுத்துடுறான். அப்ப அப்பா ஒரு நாள் என்ன பண்றாரு? காசை காப்பாற்றி மனைவிட்ட கொடுக்குறாருந்தா, உன் மைண்ட்ல இருந்து காசை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க? இது அதிசயம், அற்புதம். இயேசு கிறிஸ்து செஞ்சாருன்னா இதையும் சேர்த்துக்குங்க, இதுவும் அற்புதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம மைண்ட்ல இருந்து காசை காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் அழகா சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை, கிரைண்டரில் வச்சாலும் எடுத்துடுறான், மிக்சியில் வச்சாலும் எடுத்துடுறான். அவன் புத்தகத்தில் வச்சு அவன் துறக்கலாங்க, அவன் புத்தகத்தில் வச்சு துறக்கலாங்க. அதனால காசு தப்பிச்சிருச்சு. இப்போ புரியுதா உங்களுக்கு? கடவுள் இதே தான் செய்தார். என்ன? செவ்வாய் கிரகத்தில் இருந்தாலும் இவன் ஏவுகணை விட்டுருவான், புதன்ல இருந்தாலும் ஏவுகணை விட்டுருவான், சூரியன்ல இருந்தாலும் இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு எப்படியாவது இவன் பொத்துக்கிட்டு வந்துடுவான். அவன் போகாத ஒரு இடம் இருக்குது. அது யாரு? இவனுக்குள்ள இவன் என்னைக்குமே போக மாட்டான். அப்ப இவனுக்குள்ள நாம் போயிடணும். அதனால தான் அவர் பேர் என்ன? கடை உள். கடை உள். உள்ள இருக்கக்கூடியதை கடந்து போய் தான் தேடணுமே ஒழிய நீங்க நடந்து போய் தேடக்கூடாது. எப்பொழுது நீங்கள் உங்களை கடந்து உள்ளே செல்கிறீர்களோ அதுதான் திருப்பயணம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எருசலேம் மகளிரை பார்த்து சொல்கிறார், எனக்காக ஏமா அழுகிறீங்க, எனக்காக ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு வார்த்தை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னவென்றால், உங்களுக்கு என்ன கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்களோ, உங்களுக்கு என்ன கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்களோ, நீங்க சந்தோஷமா இருங்க, அம்புட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃபாதர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லல, திருவுழியம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5, 16, 17, 18 என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போகும்போதே நல்ல வடை சட்டியில எண்ணெயை சூடாக்குன மாதிரி இப்படியே கடவுளை முறைச்சுக்கிட்டே போறது எத்தனை பேர் இருக்கு. அவர் ஏன்டா இவனை படைச்சவனு நோங்குற அளவுக்கு நாம் கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முறைச்சுக்கிட்டே இருக்கேன். அனைமரியால போய் பேச வேண்டியதானே, கடவுளே நல்லா இருக்கீங்களா? அதை கேட்கற என்ன? ஏன் படைச்சு இந்த பாடாதி உலகத்துல ஏன் படைச்ச? ஏன் அப்படியா கேட்கறது? ஒரு நாள் கடவுளை இன்முகமாக விசாரித்து பாருங்களே. அவர் படாத துன்பங்களா நம்ம பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படிதான் நாம் கடவுளை வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அதை இறைவசனம் பயன்படுகிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எவரிடம் இறைவன் இருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எவரிடம் இறைவன் இருக்கிறாரோ அவர்கள் எந்நேரம் என்ன சொல்லுவாங்க? நன்றி சொல்லுவாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. உள்ள நுழைஞ்சோலே மளிகை கிடைச்சிட்டே வாசிக்க மாட்டாங்க. நன்றி ஆண்டவரே, இந்நாள் மட்டும் என்னை வழி நடத்தி காத்தீரே, நன்றி ஆண்டவரே. சுனாமி வந்துச்சு, என்னை காப்பாத்தின, நன்றி ஆண்டவரே. போர்ட்ல இவ்வளவு தூரம் எங்களுடைய மீனவர்கள் ராமேஸ்வரம், தங்கச்சிமட, பாம்பன் மீனவர்களை பத்திரமா கொண்டு வந்தார், நன்றி ஆண்டவரே. சொல்லலாமே. நன்றி சொல்றதுக்கு இன்னைக்கு நமக்கு என்ன காரணம் தேவை? ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். நல்ல ஒரு வீட்டில் 2 மாசத்துக்கு கரண்ட் பில் கட்டினாலும் 1000 ரூபா, 2000 ரூபா, ஏசியை போட்டால் 3000 ரூபா, 4000 ரூபா வந்து. ஆனால் கடவுள் தினமும் நமக்கு சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறாரு. செத்து போனோன்னா கரண்ட் பில் கட்டணும். சூரியனுக்கு கரண்ட் பில் கட்டு. ஆக்சிஜனுக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் போய் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஆக்சிஜன் வைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 வரை. அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியது இயற்கையான ஆக்சிஜன். அதற்காக நன்றி சொல்லலாமே. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிறர் குறைகளை காணுபவர்களாக இருக்கக்கூடாது, நம்மை திருத்திக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். உங்கள் கண்ணில் மரக்கட்டை வைத்துவிட்டு மற்றவர் கண்ணில் இருக்கும் ஊசியை கூர்ந்து கவனிப்பது ஏன்? கணவன் சரியா இருந்தனும், சரியா இல்லாம மனைவியை சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. மனைவி சரியா இருக்கணும், அப்பதான் கணவனை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகள் சரியா இருக்கணும், அப்பதான் பெற்றோர்களை சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை. எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்மளும் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி இறுதியாக முடிவு செய்கிறேன். பறவைகளுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். பறவைகளுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். சத்தமா சொல்லுங்க. பறவைகளுடைய நிம்மதியை கெடுக்க, மனிதர்களுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். எவருடைய நிம்மதியை கெடுப்பதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை, சந்தோஷமா இருக்க படைச்சிருக்கிறார்.
எனவே அந்த சந்தோஷம் நற்கருணை ஆண்டவரிடம் இருக்கிறது. அவரைத்தான் நாம் திருவிருந்தின் வழியாக உள்ளே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சந்தோஷமாக இருப்போம். தேவையான வரங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படும். அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உமது பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயித்து உணர்ந்து மகிழ நல்வீராம். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றித்து இறைவனாய் என்று வாழ்கிறோம். ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.